காந்தி டேனியல் காந்தி இருக்கா மாதிரி நாய் அவர் அப்படியே திசை திருப்புறாராம். அப்படியே அவர் திசை திருப்புறாராம். எப்படியே இங்கிட்டு கற்பழிப்பு, மரணவோலம், கொலை, கொள்ளை, கற்பழிப்பு நடந்துக்கு இருக்கல இந்தியா அழிக்கிறான். ஒரு 4 பொறுக்கிகளை கூட்டிட்டு போய் 4 பொறுக்கி பயல்களை கூட்டிட்டு இந்தியா அழிக்க போறேன்னு மக்களை திசை திருப்புறாராம். டேய் நீங்க என்னடா இந்த அண்ணாதுரை கால அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க? அண்ணாதுரை காலத்துல தான் இந்த அரசியல் நடக்கும். இந்திய எதிர்ப்பு, திசை திருப்பு தான் மக்களை. டேய் தமிழ்நாடு மக்களை உள்ளங்கையில உலகத்தை பாத்துக்கிட்டு இருக்கான். நீ முட்டாள் ஆக்கணும்னு நினைக்காதீங்க. நீங்க டேனியல உன்னை செருப்ப கழட்டி நடு முச்சத்தல்ல வச்சு அடிக்கணும். இங்க பெண் குழந்தைகள் 2.5 வயசு குழந்தை, 6 மாச குழந்தை முதக்க நீங்க சீரழிக்கப்பட்டு இருக்கு. அதை பேசுறதுக்கு உங்க கூட்டணி கட்சியில ஒரு துப்பு கிடையாது. ஆனா நீங்க இந்தியா ஒழிக்கிற, இந்தியா அழிக்கிறேன், கிழிக்கிறேன்னு போய் நிக்கிற. இந்த கூட்டணி கட்சியில இருக்காம பாருங்க, வாயில பிளாஸ்டரை போட்டு உட்காந்து ஒட்டிருக்காம பாருங்க. சாத்தான்குளம் பிரச்சனை எவ்வளவு தூரம் பெருசாக்குனீங்க நீங்க. அது ஏற்புடையது அல்லதான். சாத்தான்குளம் பிரச்சனை லாக்அப் டெத் ஏற்புடையது அல்லதான். ஆனா இன்னைக்கு எத்தனை லாக்அப் டெத் நடக்குது? எவனா ஒருத்த வாய் திறக்கிறீங்களா? எடுபடிகளா? அறிவால எடுபடிகளை நான் கேட்கிறேன். எவனா ஒருத்த வாய் திறக்கிறியா? எத்தனை பெண் பிள்ளைகள் 37,000 போஸ்கோ வழக்குகள் இங்க பதிவாயிருக்கடா. உங்க அரசாங்கம் சொல்லுது 37,000 போஸ்கோ வழக்கு, 8,500 கொலைகள் உங்க போலீஸ் சொல்லுது பிரஸ் மீட்ல. இது நாடாடா? இது நாடா? இந்த நாடு மீண்டும் உங்களுக்கு ஒரு ஆட்சி, ஒரு கேடா? நீங்க எல்லாம் மீண்டும் ஆட்சிக்கு வரணும் வெக்கம் இல்லாம ஓட்டு கேட்டு வரீங்களா? குழந்தை இறந்ததுக்கு சரி மகளிர் காவல் நிலையத்துக்கு போய் கேட்டோம்னா உன் பிள்ளை எவனாலும் ஓடி போயிருக்க. செத்ததை விட அதிக வலியை கொடுத்திருக்க அவங்களுடைய பேச்சு. ஏன்னா ஒரு பிள்ளை காணாம போச்சுன்னா எவனோட ஓடி போச்சுன்னு அர்த்தமா? தமிழ்நாட்டிலே 10ஆம் கிளாஸ்ல முதல் மாணவியாக வந்த பெண் அந்த குழந்தை எப்படி ட்ரீட் பண்ணிருக்கு பாத்தீங்களா அந்த காவல்துறை? காரணம் என்ன? இதோட தலைவர் யாரு? ஸ்டாலின். காவல்துறை ஸ்டாலின் என்ன செஞ்சுட்டாரு? ஆட்சிக்கு வந்தோடனே திமுக காரனை அடிக்க கூடாது, திமுக காரன் ரேப் பண்ணுவான் பிடிக்க கூடாது, திமுக காரன் குடிச்சிட்டு அலப்பற பண்ணியா பிடிக்க கூடாது, திமுக காரன் கடையில பவுஸ் வாங்கினா பிடிக்க கூடாதுன்னு சொல்லி ஆர்டர் போட்டதுனால வந்த விளைவுகள் இது விளைவு. இவ்வளவு பிரச்சனை. அந்த குழந்தைக்கு ஒரு நியாயம் இல்ல. அந்த நாய்களை பிடிச்சு அந்த பெத்தவங்க கிட்ட கொடுக்கணும். நடு ரோட்ல அடிச்சு கொண்டாதான் அந்த நாய்களை 10 நாயவாது சுட்டாதானே அந்த நாட்டுல சட்டம் ஒழுங்கு வரும். ஒரு முதியவர் 20 காலத்து குழந்தைகள் எல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு பேரம்பேத்தி எடுத்து 20 காலத்துல வாழும் வரை மனைவியோட வாழ வேண்டும் என்று சொல்லி சந்தோஷமாக தோட்டத்தில் வாழ்ந்த ஒரு முதியவர் கொங்கு மண்டலத்துல. அந்த முதியவருக்கு வயது 75, இந்த மூதாட்டிக்கு வயது 70. இந்த இருவரும் அங்கே வசிக்கிறார்கள். அந்த தோட்டத்துக்குள்ளே புகுந்து அந்த முதியவரை கொண்டு விட்டு 70 வயது மூதாட்டியை கற்பழித்த மிருகங்களை இந்த நாட்டிலே நடமாடுகிறது என்று சொன்னால் வேறு எங்கும் கிடையாது, தமிழ்நாட்டில் மட்டும்தான். நீ எல்லாம் நாட்டை ஆட்சியை கலைச்சிட்டு போயிட வேண்டியது. இனி மீண்டும் வேற நீங்க ஆட்சிக்கு வரணும்னு சொல்லி காசை வச்சுட்டு பேரம் பேசிக்கிட்டு இருக்கீங்க பொதுமக்களை.